Hello everyone, e-commerce website எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத சீரியஸ் ஆஃப் வீடியோஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் e-commerce வெப்சைட்டில் எப்படி ப்ராடக்ட்ஸை ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என் பேர் லாவண்யா, வேர்ட்பிரஸ் வெப்சைட் ரிலேட்டடாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் டு TechieGlide. இ-காமர்ஸ் வெப்சைட்டில் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு உங்களோட டேஷ்போர்டுக்குள்ளே வந்துக்கோங்க. டேஷ்போர்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆட் நியூங்கிற டேப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை செலக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வருது. இது வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கும். இந்த ஃபார்மில் தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி சிம்பிள் ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அதை செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் குரூப்டு ப்ராடக்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப்டு ப்ராடக்ட்ஸ்னால் என்ன? இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சிம்பிள் ப்ராடக்ட். கலெக்ஷன் ஆஃப் சிம்பிள் ப்ராடக்ட்ஸை ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட் அலோன் ப்ராடக்டாக சேல் பண்ணுறது தான் குரூப் ப்ராடக்ட். குரூப்டு ப்ராடக்ட் உங்கள் வெப்சைட் சேலை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு க்ராசரி ஸ்டோர் ரன் பண்ணுறீங்கன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். நீங்கள் மல்டிபிள் சிம்பிள் ப்ராடக்டை சிங்கிள் குரூப் ப்ராடக்டாக பப்ளிஷ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், காஃபி வித் பிஸ்கட்ஸ், கலெக்ஷன் ஆஃப் சீரியல்ஸ், கலெக்ஷன் ஆஃப் மில்லட்ஸ், ரைஸ் வெரைட்டிஸ், இந்த மாதிரி மல்டிபிள் குரூப் ப்ராடக்ட்ஸ் பப்ளிஷ் பண்ண முடியும். இதனால் உங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கஸ்டமரும் ஒரே பேஜில் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதனால் அவங்க டைம் சேவ் பண்ணலாம். இப்போ ஒரு குரூப் ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு சாம்பிள் குரூப் ப்ராடக்ட். இதுக்கான இமேஜ் வேணும், டைட்டில் வேணும் அண்ட் டிஃப்ரெண்ட் சிம்பிள் ப்ராடக்ட் வேணும். இந்த டிஃப்ரெண்ட் சிம்பிள் ப்ராடக்டோட ப்ரைஸ் பேஸ் பண்ணி மினிமம் டு மேக்ஸிமம் வேல்யூவாக ஆட்டோமேட்டிக்காக இங்கே ப்ரைஸ் டிஸ்பிளே ஆகிடும். ஸோ நம்மளுக்கு சிம்பிள் ப்ராடக்ட்ஸ் இருந்தால் போதும், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதுவே புல் பண்ணிக்கும். ஸோ இந்த குரூப் ப்ராடக்டை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். குரூப் ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுக்கு உங்கள் டேஷ்போர்ட்குள்ளே போய்க்கோங்க. ப்ராடக்ட்ஸில் ஆட் நியூ. ஸோ இது ப்ரீவியஸ் வீடியோவில் சிம்பிள் ப்ராடக்ட் ஆட் பண்ணால் அதே டேப் தான். இதில் ப்ராடக்ட் டேட்டாவில் தான் நம்ம குரூப்டு ப்ராடக்ட்டுக்கான டேட்டாஸை ஃபீட் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் டேட்டாவில் இங்கே குரூப்டு ப்ராடக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இன்வென்ட்ரியாக இருக்குது. இன்வென்ட்ரியில் உங்கள் ப்ராடக்ட்டுக்கான ஸ்கியூ கோடை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஸ்டாக் மெயின்டைன் பண்ண முடியாது, ஏன்னா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சிம்பிள் ப்ராடக்ட். அதனால் குரூப்டு ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஸ்டாக் மெயின்டைன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிங்க்டு ப்ராடக்ட். இங்கே தான் நம்ம மல்டிபிள் சிம்பிள் ப்ராடக்டை ஒரு ப்ராடக்டாக குரூப் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராடக்டோட ஸ்கியூ இல்லை அந்த ப்ராடக்டோட டைட்டிலை வச்சு நீங்கள் அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காஃபி அப்படின்னு கொடுக்குறேன். ப்ரீவியஸாக ஆட் பண்ண சிம்பிள் ப்ராடக்ட் வருது, நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 1 or 2 ப்ராடக்ட்ஸ் ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் சஜஷன் வரும். அதில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட நீங்கள் ஏதாவது ப்ராடக்டை அப்செல் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்செல்லாம் என்ன, கிராஸ்செல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இந்த குரூப்டு ப்ராடக்ட்டுக்கு நம்ம கிராஸ் செல் பண்ண முடியாது, அப்செல் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அப்செல் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ராடக்டை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் டேட்டாவில் டேட்டா ஃபீட் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக நம்ம பண்ணக்கூடிய அதர் டேட்டாஸை ஃபீட் பண்ணிக்கலாம். லைக் ப்ராடக்ட் நேம், ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், ப்ராடக்ட் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், அது எந்த கேட்டகரியில் வருது அண்ட் என்ன டேக் கொடுக்கணும் அப்படிங்கிற டேட்டா எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ப்ராடக்ட் இமேஜ் நீங்கள் செட் பண்ணணும். இங்கே செட் ப்ராடக்ட் இமேஜ் இருக்குது. இதில் நீங்கள் செட் பண்ணுற இமேஜ் வந்து குரூப்டு ப்ராடக்ட்டுக்கான மெயின் இமேஜாக வரும். அண்ட் அது கூட உங்களுக்கு கேலரி வியூவில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ப்ராடக்ட் கேலரியில் இருக்கக்கூடிய இமேஜஸை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சிம்பிள் ப்ராடக்ட்டுக்கு எப்படி ஆட் பண்ணுமோ அதே மாதிரி தான். நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு ப்ராடக்டை நான் பப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் குரூப்டு ப்ராடக்ட். இதில் பார்த்தீங்கன்னா
ப்ராடக்ட் இமேஜ் இருக்குது அண்ட் ப்ராடக்ட் டைட்டில் இருக்குது. மல்டிபிள் சிம்பிள் ப்ராடக்ட், அசார்ட்டட் காஃபி, டயபெட்டிக்ஸ் குக்கீஸ், வீட் ஃபார்ம், ஆர்கானிக் ஃபார்ம், இந்த மாதிரி மல்டிபிள் சிம்பிள் ப்ராடக்டை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க, அவங்க வந்து காஃபி அண்ட் குக்கி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அந்த குவான்டிட்டி கொடுத்துட்டு ஆட் டு கார்ட் கொடுக்கறது மூலமாக எல்லா ப்ராடக்ட்டையுமே அவங்க அட்ட ஸ்டிச்சில் ஆட் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். 1 காஃபி அண்ட் 2 குக்கீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கார்ட்டில் பார்த்திங்கன்னா 1 காஃபி அண்ட் 2 குக்கீஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸை சிங்கிள் டைமில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ப்ரைஸ் எப்படி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கன்னா, டயபெட்டிக் குக்கீஸ் வந்து $25, அசார்ட்டட் காஃபி $35, மினிமம் வேல்யூ 25 அண்ட் மேக்ஸிமம் 35. ஸோ அந்த ரேஞ்சில் இங்கே ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் போடுவாங்க. நம்ம குரூப்டு ப்ராடக்ட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ப்ரைஸ் நம்ம கொடுக்கல. இங்கே இருக்க மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ வச்சு அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் குரூப்டு ப்ராடக்ட் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் ஆர் அஃபிலியேட் ப்ராடக்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் ஆர் அஃபிலியேட் ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுக்கு பேசிக்காக தேவைப்படக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து இமேஜ், டைட்டில், ப்ரைஸ் அண்ட் இந்த பை நவ் கிளிக் பண்ணால் இந்த ப்ராடக்ட் ஆக்சுவல் வெப்சைட் லிங்க் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது அமேசான்லேருந்து எடுத்திருக்கேன். இதை கிளிக் பண்ணால் எனக்கு அமேசானுக்கு ரீடைரக்ட் ஆகும். அப்போ இந்த URL, இந்த 4 டீட்டெயில்ஸ் இருந்தால் போதும். இதை வச்சு எப்படி ஒரு எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே நீங்கள் ப்ராடக்ட் ஆட் நியூ ப்ராடக்ட் டேபில் வந்துடுங்க. ப்ராடக்ட் டேட்டாவில் தான் நம்ம இந்த இதையும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் டேட்டாவில் குரூப்டு ப்ராடக்ட்டுக்கு பதிலாக எக்ஸ்டர்னல் ஆர் அஃபிலியேட் ப்ராடக்ட் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஜென்ரல் டேபில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ப்ராடக்ட் URL, இதுதான் உங்களோட அஃபிலியேட் URL. உங்கள் கஸ்டமர் உங்கள் வெப்சைட்டில் பை நவ் அப்படின்னு பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த URLக்கு தான் அவங்க ரீடைரக்ட் ஆவாங்க. அண்ட் இந்த பட்டன் டெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். பை நவ் கொடுத்துக்கலாம், செக் திஸ் ப்ராடக்ட் கொடுத்துக்கலாம், அவைல் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரைஸ் மேக்ஸிமம் உங்களோட ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன இருக்கோ அதே ப்ரைஸை கொடுத்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்வென்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் SKU கோட் வேல்யூ மட்டும்தான் நீங்கள் மென்ஷன் பண்ண முடியும். அண்ட் லிங்க்ட் ப்ராடக்ட்ஸில் அப்செல் பண்ணலாம். வெறும் சிம்பிள் ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம அப்செல் கிராஸ்செல் பார்த்தோம். குரூப்டு ப்ராடக்ட் ஆர் எக்ஸ்டர்னல் ஆர் அஃபிலியேட் ப்ராடக்ட்டுக்கு நம்ம அப்செல் மட்டும்தான் பண்ண முடியும். அப்செல் பண்ணுறது வேரியபிள் ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை சிம்பிள் ப்ராடக்டாக இருக்கலாம். குரூப்டு ப்ராடக்ட் கூட நீங்கள் அப்செல் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த டேட்டாஸை ஃபீட் பண்ணிவிட்டு பேசிக்காக கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் லைக் ப்ராடக்ட் நேம், ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸு, இமேஜ் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஆர் அஃபிலியேட் ப்ராடக்ட் கிடைச்சிடும். ஸோ பப்ளிஷ் பண்ண ப்ராடக்ட் எப்படி இருக்கும் இப்போ அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். இதுதான் எக்ஸ்டர்னல் ஆர் அஃபிலியேட் ப்ராடக்ட். ஒன்ஸ் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணல, ஜஸ்ட் இந்த URL கொடுத்து ப்ரைஸ் கொடுத்து பை நவ் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க, வந்து இந்த பை நவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க டிஃபால்ட்டாக அமேசான் சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகிடுவாங்க. அங்கே போய் அந்த ப்ராடக்டை அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு சிம்பிள் ப்ராடக்ட் எப்படி ஆட் பண்ணும், குரூப் ப்ராடக்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் ஆர் அஃபிலியேட் ப்ராடக்ட் எப்படி ஆட் பண்ணுங்கிறதுலாம் கிளியராக இருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேரியபிள் ப்ராடக்ட் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். நாங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு இம்மீடியட்டாக வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இகாமர்ஸ் வெப்சைட் ரிலேட்டடாக கம்ப்ளீட் கோர்ஸ் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். Stay tuned with TechieGlide.